எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கேசஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிலேட்டடாக கேட்டது எல்லாமே நம்ம ஒரே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கு. இப்போ இது 3வது வீடியோ. இது சங்கரி பிரசாத் அவங்களோட வழக்கு. நம்ம யூனியன் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன இஷ்யூ 1951 பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த ஆர்டிகல் 368 வச்சு திருத்துற எதுவுமே சட்டங்கள் ஆகாது அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது சொல்லும். ஓகேங்களா? இதான் இந்த கான்செப்ட் தான். இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டில் 9th ஷெடியூலை வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 15ல் 4ங்கிற ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த இடஒதுக்கீடு பற்றி அந்த முன்னாடி வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 368 யூஸ் பண்ணி அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கிற மாதிரி, அதை அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது செல்லாது அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். இதைத்தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த 13ல் ஒரு 3 ஆர்டிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த 13 அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடிமக்களுக்கு ஆர்டிக்கல் 13ல் வந்து ஒரு 3 இருக்குது மெயினாக. இந்த 13 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இப்போது குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கான பாதுகாப்பை வழங்குறதா இந்த ஆர்டிக்கல் 13ன்னு சொல்கிறது. இப்போ இந்த 13ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அமலில் இருந்த சட்டங்களில் ஏதாவது அடிப்படை உரிமைகளை வந்து மீறிச்சு அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம அரசியலமைப்பு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஆஃப்டர் அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம், இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் மத்திய அல்லது மாநில அரசுகள் வந்து குடிமக்களோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாதது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ 137 ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி சொல்றதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லுது. இப்போ அந்த 13(3) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு சட்டத்தின் வரையறுக்குள்ள இருக்க விதி, ஒழுங்குமுறை, அறிவிப்பு, இது எல்லாமே வந்து இந்த நம்ம கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ், இது எல்லாமே வந்து நம்ம சட்டத்துக்குள்ள அடங்கும். அதனால உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து இல்லாதாக்கும் அப்படிங்கிறத வந்து இது சொல்கிறாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ தான் மெயின் கான்செப்ட். அதாவது இதை அடிப்படை உரிமை பாதுகாக்கிறது கொண்டு வந்தது. ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நம்ம என்ன இந்த கேசஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கரி பிரசாத் அவர்கள் வந்து அந்த சொத்துரிமை 19(1) F அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். இது 1973 கேசவானந்த பாரதி வழக்கு வரைக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 307 கொண்டு வச்சிருந்திருப்பாங்க. 300A அப்படிங்கிறது, அதாவது அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இருந்து 44வது அமெண்ட்மெண்ட், முக்கியமான அமெண்ட்மெண்ட் 44வது அமெண்ட்மெண்ட் 1978க்கு அப்புறம் இதை 307 கொண்டு வச்சிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கங்க. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு சட்ட உரிமையாக வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நீங்கள் பண்ணது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா, 368 யூஸ் பண்ணி நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற முடியும், மாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேசவானந்தா வழக்கு 1973 நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 73க்கு அப்புறம் என்னென்னா, அடிப்படை உரிமையை வந்து மீறாமல் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேசஸும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி தான் பார்த்துக்கணும். இது வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். ஓகே, அப்போ 368 யூஸ் பண்ணி நீங்கள் நாடாளுமன்றம் சட்டத்தை கொண்டு வரலாம் 1973 வரைக்கும். 1973க்கு அப்புறம் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சட்டத்தையுமே வந்து அடிப்படை உரிமையை மீறாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நம்ம இந்த நார்மல் லைஃப்லையும் சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 368ங்கிற சட்டம் வந்து முக்கியமானது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கு. ஆர்டிக்கல் 13 அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படை உரிமையை வந்து
பாதுகாக்கிறதுக்கு. 19F அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொத்துரிமையாக இருந்துச்சு. அது 44 1972 சட்ட திருத்தம் பண்ணி 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த ஷெட்யூல் 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஷெட்யூல் 9ல தான் வந்து ஒரு கேமே இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. முன்னாடி அப்படி நினச்சிட்டு அவங்க வச்சுருந்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டோட அந்த இடஒதுக்கீடு 69% கூட இதில் தான் இருக்கும். இந்த ஷெட்யூல் 9 வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து அடிப்படை உரிமையை மீறுச்சுன்னா அதுலேயும் வந்து உச்சநீதிமன்றம் கை வைக்கும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எந்த சட்டத்திட்டம்னா கேசவானந்தா வழக்கு மேற்கோள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். எந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோலக்நாத் வழக்குன்னு சொல்லிட்டு 1967 இது பார்த்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு பஞ்சாப் மாநிலத்தில். பாராளுமன்றம் மட்டுமல்ல எந்த ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு வந்து 368 பயன்படுத்தி அடிப்படை உரிமைகளில் திருத்தம் மேற்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து 24வது சட்ட திருத்தம் 1971 அதை எப்படி பார்லிமெண்ட் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம், நீங்க எப்படி நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையிலே இந்த ஒரு சட்டம் வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 24வது சட்ட திருத்தம் 1971. இதை யூஸ் பண்ணி என்ன சொல்லிடுவாங்கன்னா, பாராளுமன்றம் 13 மற்றும் 368 திருத்துது. எங்கனால வந்து எல்லாத்தையும் திருத்த முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் வந்து. சரி, அடுத்த ஒரு கேஸில் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக வந்து நம்ம சேர தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். சரி, இன்னொன்று நம்ம இந்தியாவில் வந்து இந்தியர்களுக்கு வந்து முதலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர் திலகர் அவர்கள் தான். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு PYQ.